தேரிடந்தூர் பெரிய பள்ளியினுடைய தலைமை இமாம் முகமது தாகா மக்தூமி ஹசரத் அவர்கள் இப்பொழுது துவக்க உரையை தொடங்குவார்கள். நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் இதயங்களை இணைக்கும் சமூக நல்லிணக்க பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் நிகழட்டுமாக. ஆமீன். அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே தனி மனிதனாக நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுதல் என்பது அது இயலாத ஒரு காரியம். தமிழிலே ஒரு பழமொழி சொல்லப்படுவதுண்டு, தனி மரம் தோப்பாக ஆகாது. ஒரு வாழை மரம் இருக்கிறது, வெறுமனே அந்த மரம் மட்டும் அதை தோப்பு என்று நாம் சொல்ல மாட்டோம். அதோடு சேர்ந்து பல்வேறு விதமான மரங்கள் அங்கே ஒருங்கே அமைய பெறுகிற போது அதை தோட்டம் என்று சொல்கிறோம், தோப்பு என்று சொல்கிறோம். அதே போன்றுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்திலே பல் சமயங்களை பின்பற்றுகிற, பல மதங்களை பின்பற்றுகிற, பல மொழிகளை பேசுகிற, பல்வேறு சிந்தனைகளை சித்தாந்தங்களை கொண்டுள்ள மக்களோடு நாம் ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்திலே நாம் வாழ்கிற போது நமக்கு மத்தியிலே ஒற்றுமை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இது ஒன்றும் புதிய செய்தி அல்ல. இந்த இஸ்லாத்தினுடைய வழிகாட்டியாக அனுப்பி வைக்கப்பட்ட இறை தூதர் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கிற போது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான மிக முக்கியமான நேரங்களில் சகோதர சமயத்தவர்களோடு அவர்களுடைய உதவிகளோடு அவர்கள் நடந்த செய்திகள் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே அமர்ந்து இறை தியானத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். தனிமையிலே இருந்தபோது முதலாக அங்கே இறை வசனங்கள் ஜிப்ரீல் அவர்களின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. நபி அவர்களுக்கு புரியவில்லை, அவர்கள் யார் என்பதை தெரியவில்லை. அதுவரை அப்படி ஒரு அனுபவம் அவர்களுக்கு இல்லை. பதறிக்கொண்டு வீட்டிற்கு வந்தபோது ஹதீஜா அவர்கள் அவர்களுடைய உறவினர்களான வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்திலே சென்று செய்தியை சொன்னபோது, உங்களின் கணவர் இறுதி இறை தூதர் என்பதற்கான அத்தாட்சி இதுதான் என்று சொன்னார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி அவர்களுக்கு சகோதர சமயத்தை சார்ந்த வரக்கத் இப்னு நௌஃபல் என்கிற கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த அந்த மாபெரும் அறிஞர் தான், நீங்கள் தான் இறுதி இறை தூதர், எங்கள் வேதங்களில் சொல்லப்பட்ட இறுதி இறை தூதர் என்பதற்கு நீங்கள் தான் என்பதை அங்கே அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள். அவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான பயணமாக இருக்கக்கூடிய ஹிஜ்ரத்துடைய பயணம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நபி அவர்களும் மதீனாவை நோக்கி பயணம் செல்கிறார்கள். மதீனாவை நோக்கி அந்த பயணம் என்பது புதிய பயணமாக இல்லை என்றாலும் கூட மிக நெருக்கடியான ஒரு பயணம். எதிரிகள் சுற்றி வளைத்து தேடிக் கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளுடைய கண்களிலே படாமல் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே ஒருவர் உதவி செய்தார். தைலமி என்று அவருக்கு பெயர். அந்த தைலமி என்பவர் இறைவனை அப்போது ஏற்கவில்லை. அந்த சகோதர சமயத்தை சார்ந்த அந்த மனிதர் தான் நபி அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் எதிரிகளுடைய கண்களிலே படாமல் மதீனா நகருக்கு கொண்டு போய் சேர்த்த அந்த பெருமை, அந்த மிகப்பெரிய உதவி அந்த சகோதர சமயத்தை சார்ந்த அந்த தைலமி அவர்களோடு நபி அவர்களுடைய நட்பு அங்கே தொடர்கிறது. வரலாறிலே நாம் பார்க்கிறோம்.
மதீனாவை நெருங்கிவிட்டார்கள், மதீனாவிற்குள் நபி அவர்கள் வரப்போகிறார்கள் என்பதை அங்கே தன் தலையிலே கட்டியிருந்த தலைப்பாகையை அவிழ்த்து கொடியாக அசைத்து மாநபியின் வருகை மதீனா நகருக்குள் வருவது நெருங்கிவிட்டது என்பதை அந்த மதீனா மக்களுக்கு அறிவித்தவர் யூத சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதர சமயத்தவர் என்பதை வரலாற்றினுடைய வழிநெடுகிலும் நாம் பார்க்கிறோம். இந்த 3 செய்திகளும், இந்த 3 நிகழ்வுகளும் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்ச்சி, மிக முக்கியமான வரலாறு. இந்த 3லும் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த, இறைவனை ஏற்காத இறைமறுப்பில் உள்ள அந்த சமயத்தை சார்ந்த, அதே போன்று யூத மதத்தை சார்ந்த, யூத சமூகத்தை சார்ந்த அத்தனை பேருடைய உதவிகளும் அங்கே நபி அவர்களுக்கு இருந்தது என்று சொன்னால் அங்கே நாம் அதைத்தான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறைகள் அத்தனையும் நாம் எடுத்து பார்த்தால் சகோதர சமயத்தவர்களோடு அத்தனை பேரிடத்திலும் அவர்கள் நட்புறவாடிய அவர்களுடைய அந்த உறவு முறைகளை நாம் கவனித்து பார்க்கிற போது நமக்கு புரிய வருகிற செய்தி, இந்த உலகத்திலே தனிமரம் தோப்பாக ஆக முடியாது. பல மதங்களை, பல சமயங்களை பின்பற்றுகிற இந்த தேசத்தில் நாம் எல்லோருடன் இணைந்து வாழ வேண்டும் என்பதை நபியினுடைய இந்த 3 செய்திகளும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். மதீனா நகருக்குள்ளே வசித்துக் கொண்டிருந்த போது யூத சமூகத்தாரிடத்திலே ஒப்பந்தம் செய்தார்கள். பல்சமய மக்காவும் மதீனாவும் நபியினுடைய கண்ட்ரோலிலே இருக்கிறது, நபியினுடைய ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறது. இருப்பினும் அங்கே இருந்த எல்லா சமயத்தை சார்ந்த மக்களுக்கும் சம உரிமையை அங்கே வழங்கினார்கள். அந்த ஒப்பந்தத்திலே தான் அத்தனையும் பேசப்பட்டது. இங்கு இருப்பவர்கள் எளியவர்கள், வறியவர்கள், பலமானவர்கள், பலகீனமானவர்களை துன்புறுத்தக்கூடாது. எல்லா விஷயங்களும் எல்லோரும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும். பிற மதத்தவர்களுடைய ஆலயங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் அங்கே செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே நஜ்ரான் நாட்டிலே இருந்து மதீனாவிற்கு நபி அவர்களை சந்திப்பதற்காக ஒரு குழு ஒன்று வருகிறது. அங்கே வந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் யூத சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். நபியை சந்தித்தார்கள். இறுதி நபி என்று கேள்விப்பட்டு அவர்களை வந்து பார்த்தார்கள், பேசினார்கள், உரையாடினார்கள். உரையாடுகிற அந்த நேரத்திலே அவர்கள் சமயத்தை சார்ந்த வணக்கங்களை செய்ய வேண்டிய நேரம் ஏற்பட்டது. நபியிடத்திலே சொன்னபோது அந்த மதீனா நகரத்திலே மதீனத்து பள்ளியினுடைய ஒரு ஓரத்திலே அவர்களுடைய சமயத்தினுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கான அந்த உரிமையை, அதற்கான ஏற்பாடுகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொடுத்தார்கள் என்கிற செய்தியும் வரலாறிலே நாம் பார்க்கிற போது, வாழுகிற காலங்களில் எல்லாம் சகோதர சமயத்தவர்களோடு நபி அவர்கள் வைத்திருந்த நட்பு, அன்பு, கருணை அத்தனையும் இன்றைக்கு நாம் பின்பற்றி நம்முடைய இதயங்களில் ஒருவருக்கொருவர் நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவங்களை எல்லாம் நினைவு கூறுவதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் இங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் இவ்வளவு நாட்களாக நம் இதயங்கள் இணைந்துதான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த இணைப்பிலே அதிகமான ஒரு பற்றுதல் ஏற்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சந்திப்பு தான் இந்த பெருநாள் சந்திப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்வானாக. இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம் எல்லோருடைய உள்ளங்களையும் இதுவரை இருப்பதை விட எதிர்காலங்களில் அதிகமான இணைப்போடு இணைந்து நாம் எல்லா சூழ்நிலைகளையும் செயல்படக்கூடிய நல்ல சூழ்நிலையை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்று கூறி எனதுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான ஒரு துவக்க உரை